மேடம், ருத்ரா மேடம், இந்தாங்க மேடம் காஃபி. இல்ல மஞ்சுளா, எனக்கு வேண்டாம். ஏன் மேடம் வேண்டான்னு சொல்றீங்க? இல்ல மஞ்சுளா, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். மேடம், நீங்களும் கதிர் சாரும் நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல. இந்த காஃபியாவது குடிங்க மேடம். எனக்காக குடிங்க மேடம், ப்ளீஸ். சரி, குடு. கதிர் சார், இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். மேடம், நேத்து நானே குழந்தைய அவங்க தூக்கிட்டு போனதை நினைச்சு அவ்வளோ தூரம் அழுதேன். ஆனா இன்னைக்கு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு மேடம். எனக்கு என்னவோ பாப்பா சீக்கிரம் கிடைச்சிருவான்னு தோணுது மேடம். நேத்து பாப்பா என் பக்கத்துல இருந்தும் பார்க்காம போனது என் விதின்னு சொன்னீங்கல்ல. ஆனா அதே விதிதானே இத்தனை நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு பாப்பா இவ்ளோ நாளா என்கிட்ட தான் இருந்தான்னு காட்டியிருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு மேடம். அதே விதி கூடிய சீக்கிரமே குழந்தைய உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருன்னு தோணுது. ஆமா ருத்ரா, மஞ்சளா சொன்ன மாதிரி இத்தனை நாளா ஆராதனா உயிரோட இல்லைன்னு தானே நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா அது இப்ப இல்ல. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து ஆராதனா மஞ்சுளா கையில கிடைச்சப்பவே கண்டிப்பா உங்ககிட்டயும் வந்து சேருவான் தான் முடிவு ஆயிருக்கு. நிச்சயமா அது நடந்தே தீரும். இப்படியே கவலைப்பட்டு இருக்காம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஆராதனா கண்டிப்பா கிடைப்பா ருத்ரா. கதிர், அங்க பாருங்களேன். அந்த சிசிடிவி கேமரால நேத்து அவங்க இங்க வந்து குழந்தைய கூட்டிட்டு போனது ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல? ஆமா ருத்ரா, அதை செக் பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இது யாரோட வீடு? அது நாகராஜ் வாத்தியாரோட வீடு. அவர் இப்போ வீட்ல தான் இருப்பாரு. என்ன டைம்னு சொல்ல முடியுமா? நேத்து காலையில 9 மணி இருக்கும். 9 மணில இருந்து இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை கொஞ்சம் ப்ளே பண்ணி காட்டுங்க. பார்க்கறேன். மஞ்சுளா, ஆராதனா. ஆமா மேடம். சார், ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்க. மஞ்சுளா, இந்த ஆளு தான் குழந்தைய வாங்கிட்டு போனாரா? ஆமா மேடம், இவர்தான். இவரோட வைஃபும் இந்த காருக்குள்ள தான் உட்கார்ந்திருந்தாங்க. சார், ப்ளே பண்ணுங்க. ஒரு நிமிஷம் மேடம். அந்த குழந்தைய வாங்கினவனோட ஃபேஸ் மட்டும் சரியா தெரிய மாட்டேங்குது. ஏமா, இவங்க தான் போலீஸ்னு வந்தாங்களா? ஆமா சார். சார், ஏன் சார் என்னாச்சு? இவன் போலீஸ் கிடையாதுங்க. என்ன சார் சொல்றீங்க? இவன் பேரு காத்தவராயன். இவன் டிராமா ஆர்டிஸ்ட். சார், நல்லா பார்த்து சொல்லுங்க. நீங்க சொல்ற ஆள் இவன் தானா? ஆமாங்க, எனக்கு இவனை நல்லா தெரியும். போன வாரம் கூட எங்க ஸ்கூல்ல நடந்த ஃபங்க்ஷன்ல இவன் தான் வந்து டிராமா போட்டான்.
எல்லாருமே ஃப்ராடா தான் இருக்கணும் ருத்ரா. சீக்கிரமா இவங்களை பிடிச்சாதான் நம்ம ஆராதனாவை காப்பாற்ற முடியும். வரி வட்டி கிஸ்தி யாரை கேட்கிறாய்? வரி எதற்கு கேட்கிறாய்? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கேன் கட்ட வேண்டும் வரி? யோ காத்த வராயா? மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன்ல, டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. அந்த பக்கமா ரிஹர்சல் பாரு. அம்மா இருமா, ஒரே ஒரு டைம் ரிஹர்சல் பார்த்துட்டு போயிரமா. இந்த அப்பாவுக்கு பொறாம நான் நல்லா நடிச்சிட்டு போயிடுவேன்ட்டு. ஐயோ நடிச்ச ஒழுங்கா நடியா. நான் மறுபடியும் சொல்லு. வரி வட்டி கிஸ்தி யாரை கேட்கிறாய்? வரி எதற்கு கேட்கிறாய்? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கேன் கட்ட வேண்டும் வரி? எங்களோட வயலுக்கு வந்தாயா? நாற்று நட்டாயா? ஏற்றம் இறத்தாயா? கொஞ்சம் விளையாட மென்குல மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மாமனா மச்சானா மானம் கெட்டவனே. எப்படி எப்படி ஒரு காரியம் பண்றதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு? நான் பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி தான் தெரியுது. உனக்கு இதே மாதிரி ஒரு குழந்தை இருந்திருக்கும்ல? குழந்தைய யாராவது இந்த மாதிரி ஏமாத்தி தூக்கிட்டு போனா உனக்கு ஓகே வேடா? சார், அந்த குழந்தை விஷயமா தான் விசாரிக்க வந்திருக்கிறதா சொல்லியிருந்தா நானே எல்லாத்தையும் சொல்லிருப்பேனே. அதுக்கு இப்படி அடிச்சுதான் விசாரிக்கணுமா? ஓட்டம் பண்ணிட்டு நக்கல் வர உனக்கு? ஐயோ சார், நான் நக்கல்லாம் பண்ணல சார். நான் ஏன் சார் நக்கல் பண்ண போறேன்? உண்மையை தான் சார் சொல்றேன். கதிர் வேண்டாம் விடுங்க. சொல்லு, என்ன நடந்துச்சு? மேடம், 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில இருந்து ஒரு ஆள் என்ன வந்து மீட் பண்ணா மேடம். 10,000 தரேன், ஒரு டிராமால நடிக்கணும்னு சொன்னா மேடம். ரொம்ப நாளா டிராமா எதுவும் போடாம இருந்ததால வருமானமே சுத்தமா இல்ல மேடம். அதான் அவன் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்ட மேடம். வசனம் கூட அவனே ரெடியா எழுதி வச்சிருந்தான் மேடம். நான் அவன் சொன்ன மாதிரி போய் நடிக்க மட்டும் தான் போனேன் மேடம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் மேடம் எனக்கே நடக்கிறது வேற மாதிரி தெரிஞ்சது மேடம். அப்பயே அவங்க கிட்ட கேட்க வேண்டியதானையா? அந்த இடத்துல என்னால எதுவும் கேட்க முடியலன்னாலும் குழந்தைய தூக்கிட்டு அவங்களோட கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க, இதெல்லாம் தப்பு இல்லையான்னு நான் கேட்டேன் சார். அதுக்கு உங்ககிட்ட பேசின அமௌண்ட் வந்துடும், இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க சார். நான் புள்ள குட்டிக்காரன் சார். அவங்க கூட மல்லிக்கட்டைய உடம்புல தெம்பு இல்லை சார். அதனாலதான் எதுவும் பேச முடியாம நான் வந்துட்டேன் சார். குழந்தை தூக்கிட்டு அவங்க எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பணத்து மேல இருந்த மோகத்துல அவங்க யாரு என்னன்னு கூட நான் விசாரிக்கல மேடம். கூட்டிட்டு போனாங்க, நடிச்சு முடிச்சதும் என்னை எங்கேயோ கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க மேடம். போன கொஞ்ச நேரத்திலேயே அவங்க பேசின படத்தை எனக்கு போட்டு விட்டாங்க மேடம். அவங்க போன் நம்பர் கூட வாங்கி வைக்கல நீ? அதான் சொன்னேனே சார், பணம் வரப்போகுதுங்கிற ஆர்வத்துல எனக்கு எதுவுமே தோணல சார். பணம் தரேன்னு சொல்லி யார் என்ன பண்ண சொன்னாலும் பண்ணிடுவே நீ? அவங்க உனக்கு எப்படி பணம் போட்டு விட்டாங்க? நீ அவங்களுக்கு உன்னோட அக்கவுண்ட் டீடைல்ஸ் கொடுத்தியா? இல்ல மேடம், என் போன் நம்பர் மட்டும் தான் கொடுத்தேன். அந்த அந்த ஆன்லைன் இருக்குல்ல, அதுல பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க மேடம். சரி, போன் கொடு. இந்தாங்க மேடம். இந்த 10,000 ரூபாய் அவங்க அனுப்புனதா? ஆமா மேடம்.
இந்தா. சொல்லுங்க மேடம், ஏதோ நம்பர் அனுப்பியிருக்கீங்க. ஆ, அந்த நம்பரோட அட்ரஸ் டீடைல்ஸ் கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? ஒரு 10 மினிட்ஸ்ல செக் பண்ணி சொல்றேன் மேடம். ம், ஓகே. பாத்தீங்களாப்பா, நான் அவர்கிட்ட அவ்வளவு தூரம் சண்டை போட்டுட்டு வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு. ஆனா அவர் இன்னும் இந்த வீட்டுக்கு வரல. அப்ப அவருக்கு என்ன சமாதானப்படுத்தணும்னு கூட தோணலல்ல. அந்த அளவுக்கு நான் வேண்டாதவளா ஆயிட்டேன். அதானே? காவியா, கதிருக்கு நீ வேண்டாதவெல்லாம் கிடையாதுமா. அந்த ருத்ரா அந்த அளவுக்கு பேசி அவன் புத்திய மழுங்கடிக்க வச்சிருக்கா. ஷோ, அதுல இருந்துதான் அவரை வெளியில கொண்டு வரவே முடியலையாத்த. என்ன பண்ண சொல்றீங்க? அவன் வருவான்மா. அந்த ருத்ராவோட நினைப்பே இல்லாம திரும்பி வருவான் பாரு. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியாத்த? இத மட்டும் நம்ம பண்ணோம்னா கதிர் அவனாவே நம்மளை தேடி வருவான். சம்பந்தி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு என்னமோ இது கொஞ்சம் விபரீதமான முடிவா தோணுது. இல்ல இல்ல, நாம வேணா இன்னொரு தடவை மாப்பிள்ளை கிட்ட பொறுமையா பேசி பார்க்கலாமே. இல்லண்ணே, எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அவன் ஒரு விஷயத்துல ஆழமா இறங்கிட்டா அதுல இருந்து அவனை நம்மளால வெளியில கொண்டு வரவே முடியாது. அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் அவனை திருத்த முடியும். அப்பா, எனக்கும் அத்தை சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. நம்ம இதை செஞ்சாதான் என்னோட எமோஷனல்ல விளையாடுறது எவ்வளவு பெரிய தப்புன்னு கதிருக்கு தெரியும். மாப்பிள்ளைக்கு காவியாவை ரொம்ப பிடிக்கும். சம்பந்தி சொல்ற மாதிரி நாம அப்படி செஞ்சாதான் அவரை நம்ம வழிக்க கொண்டு வர முடியும். அவரு நம்மள தேடி வருவார்னு கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் சொல்றேன், நீங்க தைரியமா செய்யுங்க. நீங்க எல்லாரும் சொல்றீங்க, சரி, சம்பந்தி சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். ஆ, சார், நாடகம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் என்ட்ரி ஆகணும். அதுக்கு ரிஹர்சல் வேற கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. விட்டீங்கன்னா போய் அதை கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே நாடகத்தையும் முடிச்சிட்டு வந்துடுவேன். இன்னைக்கு ரிஹர்சல் எல்லாம் பார்க்க முடியாது. ரிஹர்சல் பார்க்காம எப்படி சார்? பெரிய நடிகை தப்பு பண்ணிருக்கல, ஜெயிலுக்கு போய் ரிஹர்சல் பாரு. என்ன? ஆ, சொல்லுங்க. மேடம், நீங்க அனுப்புற நம்பரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு லேடி மேடம். மேடம், அன்னைக்கு வந்து லேடியா தான் இருக்கு மேடம். அவங்களோட பேர் என்ன? பேரு வித்யா மேடம். நம்பர் 3, கிருஷ்ணா நகர், வலசரவாக்கம், சென்னை. நான் அட்ரஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் மேடம். வலசரவாக்கம். சரி, அந்த லேடியோட போட்டோ இருக்கா? இருக்கு மேடம். அந்த போட்டோவை வச்சு அவ ஏதாச்சும் கிரைம்ல சம்மந்தப்பட்டிருக்காளன்னு பார்த்து சொல்ல முடியுமா? அப்படியே லைன்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், செக் பண்ணிட்டு சொல்றேன் மேடம். ஆ, சரி, ஓகே. மேடம், ஆ, அந்த லேடி மேல 4 கிட்னாப் கேஸ் இருக்கு மேடம். அது மட்டும் இல்லாம ஒரு ராபரி கேஸ் இருக்கு மேடம். சரி, கடைசியா அவ மேல எந்த ஸ்டேஷன்ல கேஸ் ஃபைல் ஆயிருக்குன்னு பார்த்து சொல்றீங்களா? கடைசியா வலசரவாக்கம் ஸ்டேஷன்ல தான் மேடம் அந்த லேடி மேல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு.
சரி ஓகே, தேங்க்யூ. சென்னையில இருந்து யார் ருத்ரா இதை பண்ணிருப்பாங்க? அதான் எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. முதல்ல அந்த லேடியை பிடிச்சி விசாரிக்கணும். வலசரவாக்கம் ஸ்டேஷன்ல லாஸ்டா ஃபைல் ஆயிருக்குன்னா அந்த லேடிய சந்திர சருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்கு. ஆமா, அப்ப அவருக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. ஹலோ ருத்ரா, சொல்லுங்க. சந்திர சார் எங்க இருக்கீங்க? நான் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன் ருத்ரா. ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? பாப்பா பாத்துட்டீங்களா? இல்ல சார். ஏன் ருத்ரா, என்னாச்சு? நேத்து மஞ்சளாவை தேடி யாரும் வந்திருக்காங்க. நல்ல பிளான் பண்ணி ஏமாத்தி குழந்தை தூக்கிட்டு போயிருக்காங்க சார். என்ன ருத்ரா இது? யார் அவங்க? ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதா? அதுக்காக தான் சார் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். சொல்லுங்க ருத்ரா, நான் இப்ப என்ன பண்ணணும்? ஆராதனாவை கடத்திட்டு போன குரூப்ல ஒரு லேடியும் இருந்திருக்கா. அவளோட நம்பரை வச்சு சைபர் கிரைம்ல விசாரிச்சதுல அவளோட பேரு வித்யானு. அவ நிறைய கிரைம்ல சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொன்னாங்க சார். அது மட்டும் இல்லாம கடைசியா வலசரவாக்கம் ஸ்டேஷன்ல தான் அவ மேல கேஸ் ஃபைல் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து அவ யாரு, இப்ப அவ எங்க இருக்கா, இதெல்லாம் சொல்ல முடியுமா? அது ருத்ரா, அந்த பேரை ரீசெண்டா கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் உடனே பார்த்துட்டு சொல்றேன். ஓகே சார், நான் வெயிட் பண்றேன். ருத்ரா, அந்த வித்யா இப்ப எந்த ஊர்ல இருக்கான்னு தெரிஞ்சுட்டா கூட போதும். அதுக்கப்புறம் அவளை பிடிக்கிறதுனா அவ்வளவு கஷ்டம். சந்திர சார் தான். சந்திர சார் சொல்லுங்க சார், அவளை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? ருத்ரா, நீங்க சொன்ன மாதிரி அந்த வித்யா சரியான ஃப்ராட் ருத்ரா. ஆல்மோஸ்ட் சென்னையில் இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லயுமே அவ மேல கேஸ் இருக்கு. ரீசெண்டா அவ மேல இந்த ஸ்டேஷன்ல கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன கேஸ் தெரியுமா? தாசில்தாரோட வைஃப் கிட்ட 100 சவரன் நகையும் 6 லட்சம் பணத்தையும் திருடி இருக்கா. இன்னும் அவளை கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்ல ருத்ரா, நம்ம ஸ்டேஷன்லயே அவ மேல ஒரு ராபரி கேஸ், 2 சீட்டிங் கேஸ்னு இதுக்கு முன்னாடி 3 கேஸ் அவ மேல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அவ மேல 2 நாளைக்கு முன்னாடி டி நகர் ஸ்டேஷன்லயும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். கொஞ்சம் இருங்க, நான் விசாரிச்சுட்டு சொல்றேன். ஓகே சார். 2 நாளைக்கு முன்னாடி டி நகர்ல கேஸ் ஃபைலா இருக்கு. ஆனா அவன் தைரியமா இங்க வந்து குழந்தைய கடத்திட்டு போயிருக்கா. அப்ப கண்டிப்பா அவ பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லிதான் இவன் இந்த வேலையை பார்த்திருக்கா. இப்ப அவளை புடிச்சு தொட்டுற தட்டுல எல்லா உண்மையும் வெளியே வந்துரும் கதர். சொல்லுங்க சார். ருத்ரா, இவன் மேல இன்னைக்கு நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல ஒரு திருட்டு கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அங்கேயே இன்னைக்கு காலையில தான் அவளை கண்டுபிடிச்சு சேஸ் பண்ணிருக்காங்க. பட் அவ அங்கிருந்து மிஸ் ஆகி போயிருக்கா. இப்ப அந்த ஸ்டேஷன் போலீஸும் அவளை தேடிட்டு தான் இருக்காங்க. ருத்ரா, அவ கொஞ்சம் டேஞ்சரான ஆள் தான். நாம சீக்கிரமே ஆக்ஷன் எடுத்து ஆகணும். சந்திர சார், நான் உடனே சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரணும். ருத்ரா, உடனே எப்படி முடியும்? இப்ப ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சாலும் எப்படியும் 3 மாசம் ஆயிருமே. ஒருத்தன் நினைச்சா நான் நாளைக்கு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வர முடியும் சார். ருத்ரா, யார சொல்றீங்க நீங்க? விக்ரம்.
விக்ரம் சார் இன்னைக்கு செம்மையா சர்ப்ரைஸ் ஆக போறாரு. அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போறாருன்னு தெரியல. ஆனா உன்னை தூக்கிட்டு வேற ஒருத்தரை பர்சனல் லாயரா வச்சுக்குவாரு. ஏன் நான் என்ன பண்ணேன்? பின்ன நீ அவருக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்த, ஒண்ணுக்கு உதவாத உன்னை எதுக்கு கூட வச்சுக்கிட்டு? அதனால கண்டிப்பா உன்னை மாத்திட்டு வேற ஒரு நல்ல லாயரா வச்சுக்குவாரு. ஹாய் காய்ஸ், வாட் அ சர்ப்ரைஸ் யார். என்ன எப்படி என்ன ஜாமீன்ல எடுத்தீங்க? அதுவும் இவ்வளோ சீக்கிரமா? நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. லாயர் சார் கையை கொடுங்க. நீங்க உண்மையிலேயே கிரேட் சார். ஆசம் ஒர்க். ஆக்சுவலா நீங்க இவ்வளோ சீக்கிரம் என்ன வெளியே கொண்டு வந்துடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த ருத்ராவை நான் அந்த அளவுக்கு பேச விட்டுருக்கவே மாட்டேன். லாயர் சார் என்ன யோசனையில இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணி என்ன ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்தீங்க? விக்ரம் சார், உங்களை ஜாமீன்ல எடுத்தது நான் இல்ல. வேற யார் என்ன ஜாமீன்ல வெளியே எடுத்தது? சொல்லுங்க, உங்களை தானே கேக்குறேன். ருத்ரா